ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தப்ப திமுக அரசு தான் அவரை மிரட்டி வரவாம ஆதரவு வச்சு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம யாருமே மிரட்டலையே. உங்களுக்கே தெரியும், யாரையும் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம், ஏன்னா அது ஒரு இயக்கத்தை பொறுத்தவரை ஒரு ஜனநாயகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் பார்க்க முடியும். யாரை மிரட்டுகின்ற தொழிலெல்லாம் நாங்கள் அரசியல் செய்ததே இல்லை. மக்களை அன்பால் வளைத்துத்தான் அரசியல் செய்கிறோமே தவிர யாரையுமே மிரட்டி நாங்கள் பேசுவதும் இல்லை, அப்படி ஒரு அரசியலும் செய்வதில்லை. யாரை மிரட்டல. இப்போ திண்டுக்கல் தொகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ 1996 இப்போ புது வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இப்போ பழனி சட்டமன்ற தொகுதி ஐபி செந்தில்குமார் அவர்களை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அது தலைவர் அப்படி சொல்கிறார். ஏன்னா அவங்க இப்போ யார் எந்தெந்த தொகுதியில் யார் வேட்பாளர் என்பதை கழகத்தினுடைய தலைவர், தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். அதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. அவர்களால் தேர்வு செய்வார்கள். இடத்தை அவர்களுக்கு வழங்குவார்கள். யார் வேணாலும் நிற்கிறதுக்கு உரிமை இருக்குது. கழகத்தில் கேட்பாங்க, நிறைய பேர் பணம் கட்டியிருப்பாங்க. அதில் யாருக்கு வழங்கலாம் என்ற முடிவை தலைவர், முதல்வர், அமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார். வேற நேற்று நடந்த என்டிஏ கூட்டத்தில் ஐநாத் நாகேந்திரன் மோடி தாய்மாமன் சீல் கொண்டு வருவது போல ஒவ்வொரு தடவையும் தமிழகத்துக்கு வரும்போது 10,000 கோடி நிதிகள் கொண்டு வருவாங்க. இது தமிழகத்தில் உள்ள ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு தாய்மாமன் சீராக நடத்துகிறாங்க. திமுகவிலிருந்து நிதிகள் சரியாக வரவில்லை, ஒதுக்கவில்லை போது அவங்க தாய்மாமன் சீல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது அவருடைய கருத்து. எங்களுக்கு சீரெலாம் ஒன்றும் இல்லை, இருக்கிறத கொடுக்க சொல்லுங்க. சட்டம், மத்திய அரசு சட்டம் போட்டோம்ல, நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு அதை உறுதிப்படுத்தணும்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. மத்திய அரசு முழுமையாக 100 நாட்கள் வேலை வழங்கணும்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. சும்மா அறிவிப்பை கொடுத்து 150 நாள் நான் கொடுக்க போகிறோம், எங்கள் ஓட்டு போடணும் சேர்த்து சம்பளம் கூட கொடுக்க போகிறோம்னா வெறும் அறிவிப்பு, அறிவிப்பு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மதுரைக்கு எய்ம்ஸ் வந்த கதை தான் அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இப்போ என்ன அதில் முழுமையான இல்லை. அது வெற்று அறிவிப்புகள் தான். இன்றைக்கி என்னுடைய கருத்து, நடக்கின்ற திட்டங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்காக நடக்கின்ற திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதியை முறையாக வழங்கவில்லை. இப்போ சட்டத்தை மாற்றினாங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் என்ற பெயரை மகாத்மா காந்தி பேரை மாற்றிருக்காங்க. மாற்றியும் அதற்குரிய என்ன விதிமுறைகள் வகுக்கப்படல, சட்டம் போட்டாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இந்த வருஷம் வந்துடுது. இப்போ இதுவரைக்கும் நடந்த வேலைகளுக்கு, பணிகளுக்கு பணம் தருவதற்கு தாமதப்படுகின்றது. 100 நாள் வேலை திட்டத்தை அவர்கள் எதிர்காலத்தில் இதை முடக்குவதற்காக முயற்சி செய்கிறார்கள். அதான், ஏன்னா 1,20,000 கோடியில் இருந்தது இன்றைக்கி 60,000 கோடிக்கு வந்துச்சு. அடுத்த ஆண்டு எவ்வளோ வரும்னு தெரியாது. ஆனால் 60,000 கோடி அறிவிச்சிருக்காங்க. இப்போ என்ன பணம் கொடுக்கலாம்? பணம் நேராக போகணும்ல. 100 நாள் வேலை திட்டம் மாநில அரசுக்கு வர்றதில்லை, நேரவே பணியாளர்களுக்கு நேராக போகும். அவங்க அக்கௌண்ட்டு நேரவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கு. அதுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏற்கனவே இருக்க திட்டங்களுக்கு அனுப்புகிறோம்ல. அதே தமிழகம் காங்கிரஸிடம் கெஞ்சி கூட்டாளி, காங்கிரஸிடம் அடிமையாகி தான் கூட்டணி வச்சுருக்காங்க. நம்ம யாரையும் கெஞ்சலை. ஏற்கனவே 30 ஆண்டு காலம் தலைவர் எந்த ஆண்டு எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு கழக தலைவர் தளபதியார் அவர்கள் 9 ஆண்டு காலம் ஒரு கூட்டணி நீடித்தது என்பது வரலாறு, தமிழ்நாட்டின் வரலாறு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறும். இப்போ 15 ஆண்டு ஆகும்போது நீ அடுத்த தேர்தலில் இந்த தேர்தலில் கூட்டணி வந்துச்சு. இதில் ஒரு 5 வருஷம் போயிடுச்சுன்னா அப்புறம் 14 வருஷம் ஆச்சு, அப்புறம் 15 ஆண்டு ஆயிடுச்சு. ஆக இந்த கூட்டணி ஒரு ஜனநாயக கூட்டணி, ஒரு கொள்கை அடிப்படையில் உருவான கூட்டணி. இடம் என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை, பகிர்வு என்பதெல்லாம் ஆட்சி அதிகாரம் பகிர்வு என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டணியில் இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி, அதனால்தான் உறுதியாக இருக்கு. சந்தர்ப்பாத கூட்டணி அல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.